புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தைச் சேர்ந்த வள்ளியப்ப செட்டியார் அவர்கள் அடியினை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பு வழங்கியுள்ளார். அன்பளிப்பு வழங்கியுள்ள அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என்ன கேள்வி? மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வனத்திற்குரிய வணக்க வேடுவரை வருக வருக. குறிஞ்சிட தலைவன் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் மான் தேடி வந்ததாக அண்ணன் தெளிவாக கூறிவிட்டு சென்றார். அவர்கள் சொன்னாலும் தங்களுடைய திருவாயில கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, சொல்லுங்க. உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்வேன். பொய்மையும் வாய்மை எடுத்து புறையில் இருந்தால் நன்மை பயக்குமணின். உலகத்தில் பொய் மெய் என்பதெல்லாம் இல்லை, சூழ்நிலை தான் மாத்துறது. ஒரு நன்மைக்காக ஒரு செயல் செய்கிறோம், அதன் மூலமாக ஒரு நன்மை நடந்துருதுன்னா அதனால் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் பொய்யே இல்லைங்கிறார் வள்ளுவர். பொய்மையும் வாய்மை எடுத்து புறை தீர்ந்த நன்மை பயக்குமணின். அதனால் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் உயர்ச்சி தன்மை வருத்த கொலை தரும். கண்டேன் மான் ஒன்றை கண்டேன் அன்புடன் தாவென்று கேட்கிறேன். கண்டேன் மான் ஒன்றை கண்டேன் அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன். ஆசை வடிவமானது அன்பு உருவமானது, ஆசை வடிவமானது அன்பு உருவமானது, நெஞ்சும் அகங்கார குணத்தாலே மறைவானது. வந்தேன் மானொன்று கண்டேன் அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன். பாசம் என்ற சொல்லுக்கது இலக்கணம், கொஞ்சம் பண்பு கட்ட தன்மையிலே அதன் குணம். பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி பாசம் என்ற சொல்லுக்கது இலக்கணம், கொஞ்சம் பண்பு கட்ட. ஏன்னா பாசம்ங்கிறது எதுல தெரியும் தெரியுமா? கண்ணில் தெரியும். அந்த கருணையான பார்வை, இது பார்த்தா அது கோபம், அதே சாணம் பார்த்தா. அப்ப கண்ணில் அந்த பாசத்தை காட்டுது. ஆனா பண்பு கட்ட தன்மையில் குணம். குணம் என்ன பண்ணுது? பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நேரம் பார்த்துட முடியாது, அப்படியே தாவகால் போட்டால் தானே நம்ம அப்படி அள்ளி. அப்போ அதுதான் பிரியம். ஆனால் அப்படி இல்லாமல் நடிக்குது, பிடிக்காத மாதிரி தெரியாத மாதிரி. பாசம் என்ற சொல்லுக்கு அது இலக்கணம், கொஞ்சம் பண்பு கட்ட தன்மையிலே அதன் குணம். நேர்மை தவறாதது, நீதி முறையாதது, தவறாதது அது முறையானது, செஞ்சும் அகங்கார குணத்தாலே அறிவானது. கண்டேன் மானொன்றை கண்டேன் அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன். கழுகுமலைக்கு சொந்தக்காரன் நானம்மா, கவிகள் புகழ் தந்த வேடன் தானம்மா. கழுகுமலைக்கு சொந்தக்காரன் நானம்மா, கவிகள் புகழ் தந்த வேடன் தானம்மா. மானை மறைக்காமலே எல்லாம் மறைக்காமலே இதை தருவாயம்மா, தருவாயம்மா. மானை மறைக்காமலே இதை தருவாயம்மா. நல்ல எதிர்காலம் நமக்காக உருவாக. நான் உன்னை கண்டேன் கண்டேன் அன்புடன் தாவென்று கேட்கிறேன். கண்டேன் நான் உன்னை கண்டேன் அன்புடன் தாவென்று கேட்கிறேன். காவிய போல் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்த விடன், தாயின் பேர் பந்த வீடு வச்சு. எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார், அவர் பெயர் நீலமணி விடனம்மான். எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கியதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மணமகிழ்ந்து பரிசா நானும் ஏற்றுக்கொண்டேன். கொடுத்தாங்க, எனக்கு அது மேலே அவ்வளோக்கா விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் பூரா அந்த குட்டி மேலே. மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியையும் பார்த்தேன், குட்டியும் என்னை பார்த்தது, பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏனோ அது விலை என்ன கிடந்து மறைந்து கொண்டது. மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். அவர் யார்? உங்க அண்ணனா? ஆத்தாடி, தடுத்து நிறுத்த விட்டார். வீரன். நான் சரின்னு சொல்லாமல் என் தங்கச்சியை நீங்கள் தொட முடியாதுன்ட்டார். தங்கச்சியை பிடிச்சாதானே காரியம் ஆகும். உங்களை வேற யார் இருக்கா அந்த இடத்துல? உங்களை பிடிச்சாதான் நான் வந்த காரியம் ஆகும். இடத்துக்கு நீங்கள் தான் தலைவி. நீங்கள் எல்லாமே இங்கே அனுபவம் சந்தித்தாள்.
என்ன காரணம் என்று தலைவி வள்ளி இருக்கிறார். அனுமதி கேட்டு பிறகு படிக்கலாம் என்றார். தலைவியான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மான்ட்டு தான் என்பதை உணர்ந்து இங்கே சம்மதம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் பிடிக்கணும். காத்திருக்கிறேன் உங்களுக்காக. எத்தனை காலமாக இருந்தாலும் சரி. சரி, காலமெல்லாம் காத்திருப்பேன். காலமெல்லாம் காத்திருப்பேன். ஆமாங்க, காலம் உள்ளவரை காத்திருப்பேன். ஏற்கனவே பிடிச்ச மான்குட்டி பரிசு. காலம் நமக்காக காத்திருக்காது, அது போயிட்டே இருக்கும். நம்ம வாழ்நாளில் இழந்தது மறுபடி பெற முடியாதது ரெண்டு. ஆமாம், காலமும் சரி வயதும் சரி. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். உயிரும் போச்சுன்னா வராது. வராது. உயிர் கூட வந்துடும், மானம் போச்சுன்னா வராது. வராது. போனது தான். அதனால ஏற்கனவே கொடுத்த குட்டி மேல உங்களுக்கு விருப்பம் இல்லை. அது மேல எனக்கு அப்படி சொல்லலாமா? என்னது பாவம், உங்களையும் நம்பி வந்துருச்சா இல்லையா? விருப்பம் இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் ஊர் உலகமே உற்றார் உறவினர் எல்லாரும் சேர்ந்து உங்க கையில பிடிச்ச குட்டி மேல நான் வேண்டாம்னு சொல்லல. அப்புறம் எனக்கு விருப்பமே இல்லைனாலும் நான் ஏத்துக்கிட்டேன். இந்த வார்த்தையை அந்த மான் கேட்டுச்சுன்னா, ஆனா இந்த குட்டி மேல எனக்கு விருப்பம் இல்லைங்க. நீங்க விரும்புறது இருக்கட்டும், நான் உண்மையை தானே சொல்லணும். ஏங்க நீங்க விரும்புறது இருக்கட்டும். உங்களை விரும்பி ஒரு ஜீவன் வீட்டுல இருக்கே, அதை நான் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? விருப்பம் நான் வச்சிருக்கேனே, விரட்டலையே. இல்லைங்க, வச்சிருக்கீங்க. அதுதாங்க, வீட்டில் வச்சிருந்தாலும் அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யணும். அப்ப நீங்க பூர்த்தி செஞ்சிட்டாவே அது மேல நீங்க காதல் வச்சிருக்கீங்க, அன்பு வச்சிருக்கீங்க, அது உங்களை பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் தான். அப்ப அதுக்கு வேணுனதெல்லாம் செய்யறீங்களா? அது இருக்கு. சரி, அதை பயன்படுத்த முடியல. என்ன பிடிச்சி? அதனாலதான் எனக்கு விருப்பம் இல்லை. அது குட்டியே போட மாட்டேங்குது. ஒரு ஜீவராசியை வளர்த்தா, ஒரு கல்யாணம் பண்ணா, ஒரு பிள்ளை விட்டு பார்த்தா, அதுதான் ஆசைப்பட்டு பண்றது. சரி, அது குட்டியே போடலைன்னா என்னென்ன பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு உண்டான முயற்சி. ஆள் எப்படி தெரியுமா இருந்தேன், உடம்பு இப்படி போனது காரணமே அதான். அப்படியா? அதே வேலையா எப்போ பார்த்தாலும். அந்த கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு போனா குட்டி போடும், இந்த அங்க வைத்தியர் இருக்காரு, அந்த மலையில ஏறுங்க, இந்த மலை, பூரா மலையில ஏறி பார்த்தாச்சு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் போயிருக்கலாம்ல? நானும் ஏறாத குன்றே இல்ல. சரி, வேலை பூரா மலை மேலதான். இதை கொண்டு போய் வச்சு குட்டி போட வச்சு. எதை? இப்ப இந்த குட்டியை தேடி வந்திருக்கீங்களே, இந்த குட்டி எப்படி குட்டி போடும்னு நம்புறீங்க? உள்ள இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இல்ல என்ன தெரியுது? இந்த குட்டியை கொண்டு போனா உள்ள இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரிங்க, இந்த குட்டி போடும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உள்ள இருக்கிறது நல்லா தெரியும். இது ஏமாத்திருச்சுனா? கள்ளி வயிற்றில் அயில் பிறக்கும், மான் வயிற்றில் உள் அரிதாரம் பிறக்கும், பெருங்கடலில் பல்வளைய முத்தும் பிறக்கும், அறிவார் யார் நல்லோர் பிறக்கும் குடி. எல்லா மான் வயிற்றுலையும் அது இல்லை, இந்த குட்டி வயிற்றுல மட்டும் இருக்கு. கள்ளி வயிற்றில் அயில் பிறக்கும். கள்ளி இருக்கு பார்த்தீங்களா? கள்ளி எதுக்கு பார்க்க போது வெட்டி எறிங்கம்பாங்க. ஆனால் நல்லா முதிர்ந்த ஏதாவது ஒரு கள்ளியில் அயில்னு ஒரு வாசனாதி திரவியம் இருக்கு. கள்ளி வயிற்றில், மான் வயிற்றில் உள்ளரிதாரம் பிறக்கும். மான் பிடிக்கிறது கொம்புக்கு பிடிப்பாங்க, தோலுக்கு பிடிப்பாங்க, கறிக்கு பிடிப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் பிடிக்கல. அந்த வயிற்றுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க, எது? உள்ளரிதாரம். அது தெரிஞ்சதுனால தான் இந்த குட்டியை பிடிக்க வந்திருக்கேன். வேற எந்த குட்டிகிட்டே அது இல்லை. அப்படிங்களா? அது எப்படி உள்ள இருக்குன்னு தெரியும். அதுலேருந்து ஒரு நறுமணம். பெருங்கடலில் பல்வளைய முத்தும் பிறக்கும், அறிவார் யார் நல்லோர் பிறக்கும் குடி. எந்த குடியில் வேணாலும் ஒரு அறிவாளி பிறக்கலாம், இந்த குடியில தான் பிறப்பான்னு கிடையாது. அதனால இந்த குட்டி எங்கேயோ இருக்க வேண்டிய குட்டி என்னமோ தலையெழுத்து பாவம் இங்கே வந்து இப்படி இருக்கு. இந்த குட்டிக்கு என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சோறு போட்டு குழம்பே ஊற்ற வேண்டியதில்லை, சும்மா வெறிஞ்சோராகவே அள்ளி சாப்பிடலாம். அப்படிப்பட்ட குட்டிக்கு அந்த காட்டிலையும் மேட்டிலையும் பள்ளத்திலையும் படுகுள்ளையும் வெயிலையும் வேனலையும் பனிலையும் சிரமப்படக்கூடாதே. இதை கொண்டு போய் உயரத்தில் கோபுர கலசத்தில் வச்சு பார்க்கலாம். கொண்டே குடத்துக்குள்ளே வச்சா வெளிச்சம் தருமா? கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா முடிஞ்சு வேலை. பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுறீங்க. பார்க்கறதே அப்படி நினைக்காதீங்க. உள்ள அதை விட ஆண்டவனே குடியிருக்கலாம்னு நினைப்பேன். அவ்வளோ வெள்ளையா மனசு. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம். வெள்ள பிராணா இருக்கு. வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தா இருக்கு. கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெள்ள தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்க. பார்க்கும் போதே ஒருத்தவங்களாச்சே எவ்வளோ ஒரு தெய்வீகமான முகம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க அப்படின்னு கும்பிட தோணும். ஏன்னா அந்த முகத்தினுடைய தோற்றம் அப்படிதான். சரிங்களா? ஒரு நேரத்தில் வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கும் பொழுது அவர் எப்பவுமே இந்த திருநீர் இட்டார் கெட்டார் சிவனை மறந்து யார் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி உடம்பு பூரா திருநீர் இட்டுக்கிட்டு தானே அவர் சொற்பொழிவு ஆற்றுவார். இதில் ஒரு இளைஞன் பார்த்துட்டு சொன்னாராம், எல்லாரும் அவருடைய முகத்தை பார்க்கும்போது கடவுளே குடியிருக்கிற மாதிரி தன்னை மறந்து தன்னை உணர்ந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. சுவாமிகள் வர்றாங்க அப்படின்னு. ஒரு முழு பேரை சொன்னவர்கள் யாருமே கிடையாது. மேடைக்கு வேணா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அப்படின்னு முழு பேரை சொல்லலாம். ஆனால் மனதுக்குள்ள ஒரு பக்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாரியார் சுவாமிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் கேட்டா, பாரியா சாமி செவுத்துக்கு வெள்ளை அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டானா. பாருங்க, அந்த இளைஞன்
சுவாமியை பார்த்து இந்த ஐயா பெரியவர் செவுத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போதான் சுவாமிகளுக்கு கோபமே வரலையாம். என்ன காரணம்? நல்ல முதிர்ந்தவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிந்தவர்களுக்கு கோபம் வராதா இல்லையா? அவங்க என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்னு அதற்கு பதில் தந்தாரா. அப்பா, குடியிருக்கிற செவுத்துக்கு தானே, குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பான். மாமா வெள்ளை அடிப்பீங்களா? சரி, என்ன குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க, குட்டிச்சவருக்கு அடிக்க மாட்டாங்க. என்னுடைய உடம்பாகப்பட்டது எம்பெருமான் முருகப்பெருமான் குடியிருக்கும் இந்த வீடு, முருகன் குடியிருக்கிற இந்த வீட்டுக்கு நான் வெள்ளை அடித்தது தவறே கிடையாது அப்படின்னு அந்த இளைஞனுக்கு சுட்டி காமிச்சாரு. அதே மாதிரி பார்க்கும்போது முகம் அவர் கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு. நானும் திருநீர் அணிஞ்சிருக்கேன். ஆனால் அதை காட்டில் உள்ளற அதை விட வெள்ளையா இருக்கும், தூய்மையான உள்ளம். கடவுளே நினைத்தாலும் உள்ள வந்து குடியிருக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க, நினைப்பார். நினைப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரா? படமாட கோயில் பகவர் கொன்றியின் நடமாட கோயில் அவருக்கு ஆகாது. நடமாட கோயில் நம்பர் கொன்றியின் படமாட கோயில் பகவருக்கு அது ஆகுமே. என்ன சொல்றார் திருமூலர்? திருமூலர் இந்த வார்த்தை வந்து எப்படின்னா, கடவுள் மறுப்பு கொள்கை மாதிரி தெரியும். திருப்பதி உண்டியலில் போய் நீங்கள் ஒரு ரூபாயை கொட்டிட்டு வர்றதுனால இங்கே ஒரு ஏழையினுடைய வயிறு நிரம்பாது. ஆனால் இங்கே ஒரு அநாத ஆசிரமம், வயது முதிர்ந்தவர்கள், ஆதரவற்றவர்கள், இவர்களுக்கு போய் ஒரு நேரம் சாப்பாடு இல்லை 2 நேரம் சாப்பாடு இல்லை ஒரு வாரத்துக்கு சாப்பாடு நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ போய் உதவி செஞ்சால் அது இந்த உலகில் உள்ள எல்லா படமாட கோயில் பகவருக்கு அது ஆகுமே. நடமாடும் கோயில் யாரை சொல்கிறாங்க? இந்த பசின்னு அலைகிறாங்க பார்த்தீங்களா? அந்த வயிற்று பசியை ஒரு நேரம் போய் நம்ம கொடுக்குற உணவு ஒரு உள்ளே போய் அந்த பசியை ஆற்றும் பொழுது அந்த வயிறு வாழ்த்துமா, வாயே வாழ்த்தாட்டியான், வயிறு வாழ் சோறு போட்டவன் அப்படின்னு அந்த வாய் வாழ்த்தாட்டி வயிறு வாழ்த்துமா. அதுபோல் நடமாட கோயில் நம்பர் கொன்றியின். நான் நடமாடு எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது கடவுளுக்கே கொடுத்த மாதிரி. அதனால ஒரு தடவை கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருவீங்க, இனிமேல் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுப்பா, எப்போவே விவரத்தை வர சொல்லி அவர்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. நீங்கள் தேடி வந்தது என்னமோ 10-15 மான் குட்டிங்கிற மாதிரி, இதை உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரே குட்டி இதுதான். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்தே சொற்காத்து சோர்வில்லாள் பெண் அப்படின்னு பெண்கள் தன்னை தானே காத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தற்கொண்டான் பாருங்க. தற்கொண்டான்னா யாரு? புருஷனை கை கொண்டவனை காக்கணும். அவர்களுடைய தாய், தகப்பன், மாமன், மாமினா, கொழுந்தன், தற்கொண்டான் பேணி எல்லாத்தையும் புருஷனை வெளியில விட்டுறக்கூடாதுன்னு அர்த்தம். வெளியில விட்டுறவும் கூடாது, சொந்த பந்தத்தை அரவணைத்து வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். தகை சார்ந்த, சகைனா சதை. இப்ப சதையோடு சேர்ந்தவர்கள் யாரு? உற்றாரு, மாமனாரு, மாமியாரு, கொத்தேன், குழந்தைன, நாத்தனா, நங்கையா, எல்லாத்தையுமே அனுசரிச்சு அந்த பெண்ணு வச்சுக்கணும். அப்ப தகை சார்ந்து சொற்காத்து சோர்வில்லாள் பெண். சொற்காத்து சொன்ன சொல்லையும் அந்த பெண்ணு காப்பாற்றணும். இதே தாங்க பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு இதான். சொற்காத்து சொன்ன சொல்ல காப்பாற்றணும். நான் என்னைக்கா இருந்தாலும் உன்னை கூட்டி போறேன் வா அப்படின்னு இந்த குட்டிட்டு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அந்த சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் இப்போ வந்து நிற்கிறேன். ஆண்டவன் நாக்கை கொடுத்தது வாக்கை காப்பாற்றவில்லைன்னா நாக்கை அறுத்து தூக்கி எறிஞ்சணும். ஆமா, அதனாலதான் நான் சொன்ன வாக்குறுதி. இதுக்காக 1 லட்சம் நாக்கு வச்சுக்கணும், அறுத்து தூக்கி. இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் மனசார காதல் செய்யறாங்க, விரும்புறாங்க. அப்ப விரும்பும் பொழுது ஆண் சொல்லுவார், உன்னை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டேன், உன்னையே நான் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்பா வாழ்றாங்க. ஒரு 2 குழந்தை பிறந்தது. 2 குழந்தை பிறக்கும் பொழுது பிறந்ததற்கு பிறகு இந்த ஏற்கனவே காதல் செய்தார்கள் பாருங்க, அவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் பிரிவு வருது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, 2 குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் அந்த பிள்ளைய நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. 2 குழந்தை பிறந்து அதுவே வீட்டு வேலையை பார்க்குது, அதுவே தோட்ட வேலையை பார்க்குது, அதுவே துணி துவைக்குது, அதுவே குழம்பு வைக்குது, அதுவே சமைக்குது. சரி, நம்ம இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தோம்னா இந்த பிள்ளைக்கு ஆதரவா இது துணி துவைச்சா அது பாத்திரம் விளக்கும், இது பாத்திரம் விளக்குனா அது வீட்டு வேலையை பார்க்கும், இது தோட்ட வேலையை பார்த்தா அது காட்டு வேலையை பார்க்கும், இது ஆட்டை பார்த்தா அது மாட்டை பார்க்கும், அது மாட்டை பார்த்தா இது ஆட்டை பார்க்கும் அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? உள்ளூர் தான். ஆனா பாருங்களேன், இப்பேற்பட்ட பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏங்க, அன்பாலையும் அரவணைப்பாலையும் ஒன்றே மனதை பாசத்துல 2வது மனைவி கட்டுறது. ஐயோ, அதை வேற மாதிரி சொன்னோன்னா வேற மாதிரி எப்படி தப்பா சொல்லக்கூடாது, ஏன்னா சபை. ஏங்க, இது தவறான வார்த்தைகள் இல்லை, இது தவறான வார்த்தைகள் தான். உங்களையே நம்பி வந்த மானை, உங்களையே நம்பி வந்த ஒரு மனைவியை அங்கே மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? குடும்ப ரீதியாக இந்த பொம்பளை பிள்ளை உங்களை நம்பி வந்துருச்சு. நாட்டம் தான் காரணம். 2 நாட்டத்தினால தான் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை. அட நீங்க வேறங்க, 2 குழந்தை ஆகி போயிடுச்சு.
அப்ப அந்த கணவன் இந்த மனைவி கிட்ட இடையே வேறுபாடு வருது காரணம் என்ன அப்படின்னா இந்த பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா, இந்த பொருளாதார பிரச்சனை பெரிய பிரச்சனை. அது இந்தியாவுக்கே இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இருக்கு, வீட்டுல இருக்கு, ஊர்ல இருக்கு, நாட்டுல இருக்கு. நாட்டிலேயே இருக்கலாம், இந்தியாவுக்கு இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்கலாம், சங்கத்திலே இருக்கலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன காரணம்? 3 வேளையும் நீங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டு சுட சுட சாப்பாடு போட முடியாட்டியும் 2 வேளையாவது அந்த பொம்பளை பிள்ளைய கட்டிய மனைவிய கண்கலங்காம வைக்கணும். வருஷத்துக்கு நீங்க 10 புடவை எடுத்து கொடுக்காட்டியும் ஒரு 2 புடவையாவது எடுத்து கொடுத்து அன்பா வச்சுக்கணும். அதே மாதிரி வருஷம் எங்கேயாவது கூட்டிட்டு போகாட்டிங்கிறங்களே. இப்போ ஊடல் இருக்குது. இது கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபட்டாதான் அன்புன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது தானே. இல்லறத்தில் ஈடுபட்டாதான் ஒரு மனைவி கணவனும் அன்பாக இருப்பாங்க அப்படின்றதே கிடையவே கிடையாது. தன்னை விரும்பினவை என்னென்ன நினைப்பா, என்னுடைய கணவருடைய கையை பிடிச்சிட்டு போகணும், அப்படியே நடந்துட்டு போகணும். அவர் ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மடியில் தலை வச்சு, ஏன்னா தாய் மாறி என்னுடைய கணவர் என்னை தாங்க வேண்டும், அவருடைய மடியில் வச்சு தலையை வச்சு கொஞ்ச நேரம் படுக்கணும், நமக்கு ஆறுதல் சொல்லணும். தன்னம்பிக்கை முதல் கட்டிய மனைவிக்கு கொடுக்கணும். ஒவ்வொருடைய ஆணுடைய கடமை என்ன? தன்னம்பிக்கை. நான் இருக்கேன், செய்ய முடியாட்டியும் நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற, என்ன பிரச்சனை, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்ல இரு அப்படின்னு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது தான் ஒரு கணவனுடைய எண்ணமும் மனசும் ஒரு பொறுப்பும். அப்போ காதலிச்சே கல்யாணம் பண்ணாலும் அங்கே தன்னம்பிக்கை மனைவிக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்னாகும்? உங்களை நம்பி நான் வந்தேன் மத்தியில. காலையில் எந்திரிச்சா அவசர அவசரமாக பல்லு விளக்கிட்டு, அவசர அவசரமாக குளிச்சுட்டு, அவசர அவசரமாக சாப்பிட்டு